ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வர இருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம், செபிப்போம், ஜெபம் செய்வோம். எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காயுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்து போன நாட்கள், மாதங்கள் முழுவதும் எங்களை கண்ணின்மணியைப் போல பாதுகாத்து வழிநடத்தி உம்முடைய மாறாத கிருபையின் கரம், வழிநடத்தலின் கரம் எங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து காணப்படுகிறதற்காய் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் சுவாமி. இப்போதும் ஆண்டவரே, இந்த 7வது மாதத்திலே 3வது ஓய்வு நாளை காண செய்த கிருபைகளை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நித்திய வாழ்க்கையிலே ஆண்டவரே பிறந்த நாளை அனுசரிக்கிற எங்களுடைய தந்தை பேராயர் அவர்களை நினைவு கூறுகிறோம். உம்முடைய மாறாத கிருபையின் வழி நடத்துதல் ஆண்டவரே, குறிப்பாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சென்னை பேராயர் மற்றும் ஆண்டவரே அக்காவுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து காணப்படட்டும் சுவாமி. தேவன் நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க ஆண்டவரே. ஊழியங்களை தேவன் நீர் வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க சுவாமி. இப்போதும் அப்பா, இந்த ஆராதனை முற்றிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். பாட இருக்கிற பாடல்கள், வாசிக்க இருக்கிற வார்த்தைகள், சிந்திக்க இருக்கிற வார்த்தைகள், இவை அனைத்திலும் தேவன் நீர் எங்களோடு இடைப்படும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை தடைகளை முறித்து போட்டு துரிதமாய் எங்கள் மத்தியில் அழைத்து கொண்டு வாங்க. மீதியான நேரத்தை உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 32வது பாடலை நாம் பாடுவோம். கிருபையிதே தேவ கிருபையிதே தாங்கி நடத்திய என்ற பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். இரண்டாவது பாடல். கிருபையிதே தேவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஆரோயிரன்பராயே எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசு பார. ஆரோயிரன்பராயே எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசு பார. அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. கிருபையிதே தேவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். எத்தனையோ பரிசுத்தர் மறைந்தே மகிமை சேர்த்தனரே பூரணராய். எத்தனையோ பரிசுத்தர் மறைந்தே மகிமை சேர்த்தனரே பூரணராய். காத்தனரே கர்த்தரெமை கருணையினால் தூய சேவை செய்ய. காத்தனரே கர்த்தரெமை கருணையினால்
ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். வார்த்தையினால் அவர் தீர்த்தாரேந்த வியாதியும் வேதனையும் வைத்தியராய். வார்த்தையினால் அவர் தீர்த்தாரேந்த வியாதியும் வேதனையும் வைத்தியராய். இயேசுவல்லால் சார்ந்திடவோ இகமதில் வேறெமக்காரும் இல்லை. இயேசுவல்லால் சார்ந்திடவோ இகமதில் வேறெமக்காரும் இல்லை. கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அன்பின் அகலமும் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுக்கிரகித்தார். அன்பின் அகலமும் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுக்கிரகித்தார். கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்தே நிறுத்தினார் அவர் சுதனாய். கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்தே நிறுத்தினார் அவர் சுதனாய். கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே. விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். அசையாது அழைப்பினை காத்துக் கொள்வோம். விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். அசையாது அழைப்பினை காத்துக் கொள்வோம். கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார்.
பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமின்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவைகளை வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் சேர்ந்து பாவ அறிக்கை செய்ய கடவோம். சபையார் அனைவரும் முழங்கால் படியிட்டு பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பயபக்தியோடு ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் கிணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த பற்பல வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். ஜெபம் செய்வோம். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொல்லி வாக்குரைத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காயும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்து போன 6 மாதங்களை முடித்து 7வது மாதத்திலே 3வது ஓய்வு நாளை காண செய்த கிருபைகளை நீயுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, தேசத்திற்காய் ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். நீதியோடும் நேர்மையோடும் நாட்டை நியாயம் விசாரிக்கிறவர்களாய் காணப்பட ஆளுகிற தலைவர்களுக்கு தேவனி தொடர்ந்து நல்ல ஆலோசனைகளை தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். சுவாமி, இப்போதும் அப்பா, தேசத்திலே காணப்படுகிற சமாதான இன்மைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள தேவன் உம்முடைய சமாதானத்தை பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நிறைவாய் தந்து ஆண்டவரே சமாதான உடன்படிக்கை பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே அதன்படி ஆண்டவரே பிள்ளைகள் தங்களுடைய வாழ்விலே ஆண்டவரே செயல்பட கிருபை தாங்க. சுவாமி, இப்போதும் ஆண்டவரே குறிப்பாக இந்திய சுவிசேஷ திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள தேவன் எங்களுக்கு தந்திருக்கிற 10,000க்கும் மேற்பட்ட திருச்சபைகளை நீயுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, கடந்த ஆண்டுகளிலும் ஆண்டவரே எங்களை விட்டு உம்முடைய ராஜ்யத்திலே நீர் எடுத்துக்கொண்ட எங்களுடைய தந்தை பேராயருக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் ஆற்றின அனைத்து ஊழியங்களை நீயுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி, இந்த நாளிலும் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை நித்திய வாழ்க்கையை ஆண்டவரை அனுசரித்து கொண்டிருக்கிறதை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி, ஆண்டவரே குறிப்பாக விட்டு சென்ற குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு தேவநீர் தொடர்ந்து ஆறுதலையும் தேர்தலையும் சமாதானத்தையும் தேவநீர் தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஊழியத்திலே உம்முடைய கிருபையின் கரம் வழிநடத்தலின் கரம் தொடர்ந்து காணப்படட்டும். ஆண்டவரே, இப்போதும் அப்பா ஆண்டவரே, எங்களுடைய பிரதம பேராயர், சென்னை பேராய கமிஷனரிகள், பேராய உறுப்பினர்கள், ஏரியா இயக்குநர்கள், அனைத்து திருச்சபையின் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியத்திலே ஆண்டவரை எடுக்கிற பிரயாசங்கள் முயற்சிகள் எல்லாவற்றிலையும் தேவநீர் கூட இருந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்முடைய கிருபையின் கரம் வழிநடத்தலின் கரம் ஊழியத்திலே காணப்படட்டும். அப்பா, தேவன் நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. சுவாமி, ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் ஆண்டவரே எங்களுடைய ஊழியங்கள் தொடர்ந்து செயல்பட காணப்பட தேவன் நீர் கிருபைகளை தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். 1,00,000 திருச்சபைகள் 1 கோடி ஆத்துமாக்கள் என்ற லட்சிய பயணத்திலே நாங்கள் தொடர்ந்து செயல்படுகிறவர்களாய் உற்சாகத்தோடு செயல்படுகிறவர்களாய் காணப்பட கிருபைகளை தந்து வழி நடத்துங்க. சுவாமி,
இப்போதும் ஆண்டவரே எங்களுடைய ஆலயத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆலயத்தை மலை மேல் இருக்கிற பட்டணமாக உப்பாக ஒளியாக வைத்திருக்கிறீர். அதை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி, உம்முடைய மாறாத கிருபையின் கரம் ஆண்டவரே இந்த ஆலயத்தை பார்த்து எந்தெந்த பிள்ளைகள் கண்ணீரோடு பாரத்தோடு ஏக்கத்தோடு உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கிறார்களோ இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் தேவன் நீர் ஆண்டவரே குறிப்பாக உம்முடைய ஆறுதலை சமாதானத்தை தந்து சந்தோஷத்தை தந்து தேவன் நீர் பிள்ளைகளுக்கு நன்மைகளை ஆசீர்வாதங்களை நிறைவாய் தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். அதன் மூலமாய் பிள்ளைகள் மண்டை கிட்டி சேர கிருபை தாங்க சுவாமி. இந்த நாளிலும் ஆண்டவரே குறிப்பாக ஐயாவுடைய பிறந்த நாளை நினைத்து ஆண்டவரே குறிப்பாக பிரதிஷ்டை செய்யப்பட இருக்கிற ஆண்டவரே தேவாலயங்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த தேவாலய கூடுகைகளை தேவநீர் ஆசீர்வதிங்க, பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குறிப்பாக அந்த பகுதியில் எந்த நோக்கத்தோடு ஒரு தேவாலயத்தை தேவன் நீர் தந்து வழி நடத்துகிறீரோ அந்த நோக்கத்தின் காரியங்களை ஆண்டவரே அந்த பகுதியிலே தேவன் நீர் ஊழியத்தின் மூலமாய் நிறைவேற்றி தந்து ஆண்டவரே அநேக ஆத்துமாக்களும் மண்டை கிட்டி சேர தேவனின் கிருபைகளை தந்து வழி நடத்தும்படி ஆய்கின்றி மன்றாடுகிறோம். இப்போதும் சுவாமி ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையின் அனைத்து ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், ஓய்வு நாள் பாடசாலை, கொயர் ஊழியங்கள் ஆண்டவரே வாலிபர் ஐக்கியம் அனைத்து ஊழியங்களையும் தேவநீர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே ஐக்கியங்களிலே பொறுப்பெடுத்து நடத்துகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இப்போதும் சுவாமி ஆண்டவரே குறிப்பாக வருகிற மாதம் 2வது ஓய்வு நாளிலே நடைபெற இருக்கிற ஆண்டவரே அறுப்பின் பண்டிகைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அறுப்பின் பண்டிகை ஆராதனையை தேவன் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி தாங்க, இயற்கை எங்களுக்கு சாதகமாக்கி தாங்க. ஆண்டவரே குறிப்பாக அந்த நாளிலே அனைவரும் கலந்து கொண்டு ஒருமித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவநீர் கிருபைகளை தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. இப்போதும் ஆண்டவரே குறிப்பாக திருச்சபையிலே வயதான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் உன்னை நிறைவேது மட்டும் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன தேவன் அவனமாய் தேவனை தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். கால்களிலே வேதனையோடு காணப்படுகிற பிள்ளைகள் உண்டு சுவாமி, அந்த வேதனைகள் எல்லாம் நீக்கி போடுங்க. நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை பிள்ளைகளுக்கு தேவனீர் தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். குடும்ப வாழ்க்கையிலே தேவையோடு காணப்படுகிற பிள்ளைகள் உண்டு, தேவைகளை தேவனீர் சந்தித்து தேவன் நீர் வழி நடத்துங்கப்பா. சமாதானத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, உம்முடைய சமாதானத்தை குடும்ப வாழ்க்கையிலே தேவனீர் தந்து பிள்ளை வாழ்வை மேன்மைப்படுத்துங்க. ஆண்டவரே இல்லற வாழ்க்கையிலே ஆண்டவரை நிறைவின் நன்மைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. பிள்ளை வாழ்க்கையிலே புத்திர சுவிகாரத்தை தேவனீர் நிறைவாய் தந்து பிள்ளை வாழ்வை மேன்மைப்படுத்தி ஆசிர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே வாழ்க்கையில் உள்ள தேவைகள் அனைத்தையும் குடும்ப வாழ்க்கையிலே தேவனீர் ஆண்டவரே சந்தித்து பிள்ளை வாழ்வை மேன்மைப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. இப்போதும் அப்பா படிக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அனைத்து பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. நல்ல முதன்மையான மதிப்பெண்கள் எடுத்து உம்மை துதிக்க ஸ்தோத்தரிக்க கிருபை தாங்கப்பா. தூர தேசத்திலே படிக்கிற மகளை ஆசீர்வதிங்க. உம்முடைய கிருபையின் கரம் மகளுடைய வாழ்க்கையிலே காணப்படட்டும். எதிர்பார்த்த காரியங்களை மகளுடைய வாழ்க்கையிலே தேவனி சந்தித்தீர், அதை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து ஆண்டவரே தூர தேசத்திலே காணப்படுகிற குடும்பத்தின் பிள்ளைகளையும் தேவனீர் ஆசீர்வதித்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா. குறிப்பாக திருச்சபையிலே பலவீனமாய் காணப்படுகிற அனைத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் பலவீனங்களை நீக்கி போடுகிற கர்த்தர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தந்து தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா. சிறு குழந்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குழந்தைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் ஆண்டவரே பிள்ளை வாழ்க்கையிலே தேவனீர் கூட இருந்து தொடர்ந்து தேவன் நீர் பிள்ளை வாழ்வை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இப்போதும் சுவாமி கல்லூரி படிப்புக்காக ஆண்டவரே பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மேற்படிப்புக்காக பிரயாசப்படுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவநீர் கூட இருந்து தொடர்ந்து தேவன் நீர் வாய்க்க செய்து பிள்ளைகள் விரும்பின துறைகளிலே ஆண்டவரே இடங்கள் கிடைக்கவும் தேவநீர் கிருபைகளை தந்து வழி நடத்தும்படி ஆய்கெஞ்சி மன்றாடுகிறோம். பற்பல நிலைகளிலே காணப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளை வாழ்க்கையிலே தேவநீர் எப்போதும் ஆண்டவரே எல்லா காரியங்களிலும் பிள்ளைகளுடைய வாழ்விலே நிவர்த்தியாய் செய்து முடிக்கிற கர்த்தர் பிள்ளை வாழ்க்கையிலே நிறைவாய் செய்து முடித்து பிள்ளை வாழ்வை மேன்மைப்படுத்தும்படி ஆய்கெஞ்சி மன்றாடுகிறோம். பணிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. பணியிலே இடம் மாறுதலுக்காக காத்திருக்கிற 2 சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் தேவன் நீர் ஆண்டவரே குறித்த நாளிலே இடம் மாறுதலை தந்து பிள்ளை வாழ்வை மேன்மைப்படுத்தும்படி ஆய்கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே தொழில் செய்கிற வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளை தொழில்களை வியாபாரங்களை வர்த்திக்க செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே பிள்ளைகள் எடுக்கிற பிரயாசங்களை முயற்சிகளை வாய்க்க செய்யுங்கப்பா. உம்முடைய மாறாத கிருபையின் கரம் வழி நடத்தலின் கரம் பிள்ளை வாழ்க்கையிலே காணப்படட்டும். ஆண்டவரே இப்போதும் சுவாமி இந்த ஆராதனையின் மூலமாய் எங்களோடு இடைப்படுகிற கர்த்தர் தொடர்ந்து எங்களோடு இடைப்படுங்க. இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற தடைகளை முறித்து போட்டு துரிதமாக எங்கள் மத்தியில் அழைத்து கொண்டு வாங்க. மீதியான நேரத்தை உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமே. கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து எடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். உட்காருவோம். முதலாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் வசனங்கள் 29 முதல் 35 வரை உள்ள வேத பகுதியை முதலாவது வேத பகுதியாக நாம் வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் வசனங்கள் 29 முதல் 35 முடிய உள்ள வேத பகுதியை முதலாவது வேத பகுதியாக வாசிக்க கேட்போம். யாத்ராகமம் 34 அதிகாரம் 29 முதல் 35 வரை. மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிறபோது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். மோசே அவர்களை அழைத்தான். அப்பொழுது ஆரோனும் சபையிலுள்ள பிரபுக்கள் யாவரும் அவனிடத்தில் திரும்பி வந்தார்கள். மோசே அவர்களோடே பேசினான். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் சேர்ந்தார்கள். அப்பொழுது அவர் சீனாய் மலையில் கர்த்தர் தன்னோடு பேசினவைகள் எல்லாம் அவர்களுக்கு கற்பித்தான். மோசே அவர்களோடு பேசி முடிவுமலம் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டிருந்தான். மோசே கர்த்தருடைய சந்நிதியில் அவரோடு பேசும்படிக்கு பிரவேசித்தது முதல் வெளியே புறப்படும் மட்டும் முக்காடு போட்டிருந்தான். அவன் வெளியே வந்து தனக்கு கற்பித்தப்பட்டதை இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்லும்போது இஸ்ரவேல் புத்திரர் அவன் முக பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். மோசே அவரோடே பேசும்படிக்கு உடனே பிரகாசிக்கும் வரைக்கும் முக்காடு திரும்ப தன் முகத்தின் மேல் போட்டுக்கொள்ளுவான். கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாக. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 132ஆம் சங்கீதத்தை நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 132ஆம் சங்கீதம். கர்த்தாவே, தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதுமில்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதுமில்லை. கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். அவருடைய வாசஸ்தலங்களுக்குள் பிரவேசித்து அவர் பாதப்படியில் பணிவோம். உம்முடைய ஆசாரியர்கள் நீதி தரித்து உம்முடைய பரிசுத்த வான்கள் கம்பீரிப்பார்களாக. உன் கற்பத்தின் கனியையும் உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்றும் கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார்.
அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணினவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்த பண்ணினேன். பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்த ஆவிக்கு மகிமையுண்டாகுவதாக, ஆதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாகுவதாக. நாம் நின்றோமாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியாத்தில் பிறந்தார். ஒன்று பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தொழுத்திலிருந்து எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து எல்லோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசு சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். இரண்டாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 முடிய. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 முடிய உள்ள வேத பகுதியை இரண்டாவது வேத பகுதியாக நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி எபிரேயர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 முடிய. இப்படி இருக்க பரம அழைக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்திற்குரியவனாய் இருக்கிறான். அதுபோல மோசேயை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவனாயிருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியை பற்றி கொண்டிருப்போம் ஆகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம் என்பது. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தர் இந்த வேத பகுதிகளை நம் அனைவருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளின் பெயர்களை நான் அறிவிக்கிறேன். வருகிற 22ஆம் தேதி திருமதி மார்ஷ்லின் மேனகா அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். பிறந்த நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளும் கடந்த நாளிலே கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்ற பிள்ளைகளும் முன்பாக ஸ்தோத்திர ஜெபத்திற்கு வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஸ்தோத்திர ஜெபம் ஏறெடுக்கப்படும். நன்றியால் பாடிடுவோ, நன்றியால் பாடிடுவோ, நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே.
தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, தாங்கியதே இந்நாள் வரையும் தயவாய் மாதயவா, தயவாய் மாதயவா, நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நாம் செபிப்போம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளுக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஒரு புதிய ஆண்டுக்குள் அழைத்து செல்கிற கர்த்தர் புதிய ஆண்டின் நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்களை பிள்ளைகளுக்கு நிறைவாய் தொடர்ந்து தந்து இந்த ஆண்டின் வாக்கு தத்தத்தை பிள்ளைய வாழ்க்கையிலே நிறைவு செய்யுங்க சுவாமி. இப்போதும் அப்பா உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து அவன் சம்பத்து தேசத்தில் பெருகிற்று என்று சொன்னவனமாய் பெருக்கத்தின் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நிறைவாய் பிள்ளைகளுக்கு தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்களினாலே பிள்ளைகளை முடிசூட்டி தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய கரத்திலிருந்து நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்ற அனைத்து பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஜீவனுள்ள தேவன் ஊழியம் செய்த நாட்களிலே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த கர்த்தர் தொடர்ந்து திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் நன்மைகளை, கிருபைகளை தொடர செய்து பிள்ளைய வாழ்வை தேவநீர் மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நாம் அனைவரும் சில நிமிடங்கள் நாம் எழுந்து நின்று ஆண்டவரை நாம் துதிப்போம், ஸ்தோத்திரம் செலுத்துவோம். துதிக்கு பாத்திரராகிய தேவன் நம்மோடு இடைப்படும்படியாய் அவரை நோக்கி நாம் பார்ப்போம். வேதத்திலே நாம் பார்க்கிறவனமாய் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எப்போதும் ஆண்டவர் போதுமானவராயிருந்து தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் வழி நடத்துகிறவராயிருக்கிறார். எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றுகிற கர்த்தர். தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நம்மை முன்குறித்த தேவன், தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை மேன்மைப்படுத்துகிற தேவன். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறதல்லவா, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை பிரகாசிப்பிக்கிற, எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி, அந்த ஒளி என்று சொல்லி இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே மனிதரை பார்த்து பிரகாசிப்பிக்கிற தேவன் அல்ல. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எல்லா மனிதர்களையும் எல்லா நிலைகளிலும் தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் பிரகாசிப்பிக்க பண்ணுகிறார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி கேட்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நீர் போதுமானவராயிருக்கிறீர், நீர் என்னை வழி நடத்துகிறீர், நீர் என்னை ஆசீர்வதிக்கிறீர் என்று சொல்லி நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஏனென்றால் மோசேயுடைய வாழ்வை குறித்து நாம் பார்க்கும் பொழுது எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தது மாத்திரமல்ல, தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவனாய் காணப்பட்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சூழ்நிலைகளிலே ஆண்டவருடைய சித்தத்தை நீங்களும் நானும் நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையிலே எப்போதும் கூட இருக்கிறீர், ஆவியாகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு இடைப்படுகிறீர் என்று சொல்லி நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து தம்முடைய பிள்ளைகளை சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை தூய்மைப்படுத்துகிற தேவன் நம்முடைய வாழ்விலே எப்போதும் தம்முடைய பிள்ளைகளுடைய ஆத்ம தாகத்தை தீர்க்கிற தேவன். அந்த தேவனை நோக்கி நாம் கேட்போம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே ஒருவேளை வெறுமையாய் வெறுங்கையாய் வந்திருக்கலாம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சொல்லுகிறார், ஆத்ம தாகத்தை ஆண்டவர் தீர்க்கிறார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை எழுந்து ஜொலிக்க செய்கிறார். அதை எண்ணி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போமா? ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறதல்லவா, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கப்படவில்லை. நம்முடைய பாரங்களை எல்லாம் இறக்கி வைத்துவிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே
நம்முடைய குமுறல்களை எல்லாம் இறக்கி வைத்துவிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறனா. ஆண்டவர் ஒரு சுமை தாங்கியாய் செயல்படுகிற கர்த்தர். நம்முடைய வாழ்வை ஆண்டவர் பலப்படுத்துவார். நம்முடைய வாழ்வை ஆண்டவர் பலப்படுத்துவார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. ஆவியின் வரங்களினால் நம்மையும் நிரப்பிடுமே. எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றுமே. இந்த வேளையிலே அல்லேலூயா. எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றுமே. இந்த வேளையிலே ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. பத்மோ தீவினிலே பக்தனை தேற்றினீரே. பத்மோ தீவினிலே பக்தனை தேற்றினீரே. என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே. அல்லேலூயா. என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே. நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே. ஏக்கமுற்றேன், விரும்பி வந்தேன் உந்தன் பாதத்திலே. அல்லேலூயா. ஏக்கமுற்றேன், விரும்பி வந்தேன் உந்தன் பாதத்திலே. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி
போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நம்மத்திலே இறங்கி வந்த ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கிருபையாய் நம்மை நிலைநிறுக்க பண்ணி, தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எல்லா நிலைகளிலும் நம்மை அழைத்து நம்முடைய வாழ்வை பலப்படுத்துகிற கர்த்தர், நம்முடைய வாழ்வை பெரியவனாய் மாற்றுகிற கர்த்தர். மோசேயுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது, மோசேயுடைய வாழ்க்கையிலே ஒன்றுமில்லாத ஒரு சூழல் மாத்திரமல்ல, அந்த அழைப்பிலே ஆண்டவரிடத்திலே சொல்லும்போது சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ள மனுஷன். ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலே இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்வை ஆண்டவர் அழைக்கிறார், நம்முடைய வாழ்வை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். நம்முடைய வாழ்வை புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையிலே, நாம் வெறுக்கப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு தாய் தேற்றுவது போல் நம்மை தேற்றுகிற கர்த்தர், எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர். அந்த தேவனை நோக்கி கேட்போம், ஆண்டவரே நீர் என்னை அழைத்தீர், என்னுடைய வாழ்க்கையிலே எல்லா காயங்களையும் என்னை கட்டினீர் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். பக்தன் பாடினான் அல்லவா, கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கிருபையால் நிலை நிற்க பண்ணி நம்மை அழைத்த கர்த்தர், நம்முடைய வாழ்வை பெரியவனாய் மாற்றி நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஆண்டவர் வல்லமையை கொடுத்து வரங்களை கொடுத்து தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை மேன்மைப்படுத்துகிற கர்த்தர். அந்த கர்த்தரை நாம் துதிப்போமா? அந்த கர்த்தரை ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், ஓம் கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், ஓம் கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், ஓம் கிருபையால் நிலை நிற்கிறோம். பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், ஓம் கிருபையால் நிலை நிற்கிறோம். வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், ஓம் கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், ஓம் கிருபையால் நிலை நிற்கிறோம். நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால்
கிருபையால் நிலை நிற்கிறோம். உம் கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். உம் கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபை. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என்னேக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பான், சந்தோஷம் நான் காணுவேன். என்னேக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பான், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எப்போதும் கூட இருந்து தம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துகிற கர்த்தர், நம்மை விசேஷித்தவர்களாய் கருதி நம்முடைய வாழ்வை ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிற கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையிலே மோசேயுடைய வாழ்வை எவனமாய் நடத்தினார். அழைத்தவர் உண்மை உள்ளவர் அல்லவா, அவர் அப்படியே செய்வார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை முன்குறித்த தேவன் உடன்படிக்கையினால் தம்முடைய பிள்ளையுடைய வாழ்வை மேன்மைப்படுத்துகிற கர்த்தர். நம்முடைய வாழ்வை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். ஆண்டவரை நோக்கி கேட்போமா? ஆண்டவரே, நீர் என்னை ஒரு நோக்கத்தோடு வைத்திருக்கிறீர், என்னை ஒரு நோக்கத்தோடு வைத்திருக்கிறீர். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். எவனமாய் ஆண்டவர் அழைத்த தம்முடைய தாசரை ஆண்டவர் எவனமாய் வழி நடத்தி எத்தனை ஆயிரம் திருச்சபைகளை தந்து ஆண்டவர் உயர்த்தினாரே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அழைத்த தேவன் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை உயர்த்த ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். நாம் எங்கு இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம் என்பதல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லவா, தம்முடைய தாசன் பாடுகிறார் அல்லவா, புழுதியிலிருந்து நம்மை உயர்த்துகிற கர்த்தர், குப்பையிலிருந்து நம்மை உயர்த்துகிற கர்த்தர், பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் நம்மை அமர செய்கிற கர்த்தர். அவரை நீங்களும் நானும் நம்ப கடமைப்பட்டிருக்கிறோம். அவரை நம்ப கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரிடத்திலே உறுதியாய் நம்பிக்கை வைப்போம்.
ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்வை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். ஆண்டவரை நோக்கி கேட்போமா? எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்போதும் சுவாமி உம்முடைய சத்தியத்திற்கு நேராய் நாங்கள் கடந்து செல்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின் பிரகாரம் ஜீவனுள்ள தேவன் நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே விடுதலையை தந்து தொடர்ந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். உம்முடைய கிருபையின் கரம், உம்முடைய வழி நடத்தலின் கரம் தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலையும் இருக்கட்டும் சுவாமி. அடியனை முற்றிலும் தாழ்த்துகிறேன், உம்முடைய பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. தேவன் நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நின்றவனமாக பேராய ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிப்போம். பேராயர் கொடுத்த ஜெப குறிப்புக்காக ஜெபிப்போம். நாம் ஒருமனப்பட்டு ஜெபிப்போமாக. ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடித்து கர்த்தராகிய இயேசுவிடத்தில் வெற்றி ஊழியத்தை நிறைவேற்றுவதே தன் ஒரே விருப்பமாக கொண்டு நமது தந்தை பேராயர் தி மாஸ்டர் ரவி டாக்டர் எம் எஸ்ரா சர்க்குணம் அவர்களது 88வது பிறந்த நாளை இன்று அவர் தொடங்கின சமூக நீதி இயக்கத்தின் 28வது ஆண்டு விழாவான இன்று அவரது உள்ள கிடக்கைகள் நிறைவேற ஜெபிப்போமாக. இம்மாத IMM மிஷனரி மணிப்பூர் பணித்தளத்தில் ஊழியம் செய்து வரும் மிஷனரி ஐகே பால்மை இந்திரஜித் மற்றும் அவர் குடும்பத்திற்காக இங்குள்ள சிறைச்சாலையில் உள்ள மக்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க ஜெபிப்போம். இம்மாத மால்தோ பிள்ளைகள் டாக்டர் JDR கிருபாகரன் நினைவு ECI மிஷின் பள்ளிக்காக மேலாளர் ரவி ஜாக்கின் சுந்தர் சிங் முதல்வர் திருமதி பெட்டி ராஜகுமாரி தலைமை ஆசிரியை திருமதி ரீமா பர்னபாஸ் மற்றும் இப்பள்ளியில் படிக்கும் அக்கித் மால்தோ அனுஜ் பகாடியா ஆகியோருக்காக இவர்களது எதிர்கால லட்சியம் நிறைவேற ஜெபிப்போம். இம்மாத மக்களினம் சுமார் 10,80,000 மக்கள் தொகையும் 5+ கிறிஸ்தவர்களும் 9 ECI திருச்சபைகளும் உள்ள குக்னா இன மக்களுக்காக குக்னா மக்கள் மறுமலர்ச்சி அடைய ஜெபிப்போம். உங்கள் சபையின் மூலம் தாங்கப்படும் IMM மிஷனரிகள் மற்றும் மால்தோ பிள்ளைகளுக்காக ஜெபிப்போமாக. ஜெபிப்போம். ஆமென். உட்காருவோம். குறிப்பாக இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள். நித்திய வாழ்க்கையிலே இளைப்பாரி அது மாத்திரமல்ல, பிறந்த நாளை அனுசரித்து கொண்டிருக்கிற நம்முடைய தந்தை பேராயர் அவர்களை நினைவு கூறும் வண்ணமாக குறிப்பாக ஒரு சுருக்கமான ஒரு வீடியோ ஒன்றை கிளிப்பை நம்முடைய பேராயத்தின் மூலமாக திருச்சபைக்கு போட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போது அந்த வீடியோ கிளிப்பை நாம் அனைவரும் பார்ப்போம். அதன் பின்பு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். முதல் 88 வரை வார்த்தையின் ஆற்றல் வெளிப்பட்டு வெளிச்சம் கட்டளையிட்டு ஒளி காணும் உலகை ஆண்டவர் உருவாக்கினார் என்பது திருமறை உண்மை. வெளிச்சக்கீற்று வானில் பரவியதும் மண்டி கிடந்த இருள் விலகி புதிய விடியலை சந்திக்கும் ரம்யமாய் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கும் உலகம் போல் ஆன்மீக இருளகற்றி இருதய கூட்டுக்குள் மீட்பின் ஒளியேற்ற வந்த ஆண்டவரின் அருள்மகனார் இயேசு கிறிஸ்து காட்டிய ஊழிய பாதையில் உள்ளொளி பெற்ற நம் தந்தை பேராயர் மெய்யொளியை உலகிற்கு காட்ட வேண்டி உளமாற தன்னை அர்ப்பணித்த வயது 28, அதாவது விடலை வயது 16. இன்று அவருக்கு 88. நம் எண்ணங்களிலிருந்து மறையாமல் அழியாமல் காற்றடித்தும் புயல் மோதியும் அணையாமல் நம் இதய சிம்மாசனத்தில் இன்முகமாய் பிரகாசிப்பவர் நம் தந்தை பேராயர்.
பள்ளி பருவத்தில் துள்ளி ஓடி பனையேறி விளையாடி ஆரவாரமாய் கொண்டாடி பனையுச்சியை எட்டி பிடித்த நொடி அவர் கரத்தை இறைக்கரம் பிடிக்க அவர் பணிக்காய் இவர் துடிக்க அன்றிலிருந்து நிகழ்ந்தவை அனைத்தையும் சரித்திரமாய் படிக்க சாத்திரங்களை தூக்கி எறிந்து சாதித்தவர் நம் பேராயர். இளம் ஊழியராய், நல்ல நண்பராய், இறையியலாளராய், இனிய போதகராய், குடும்ப தலைவராய், புரட்சி சிந்தனையாளராய், அதற்கான வழிகாட்டியாய், புதுமை செயல்படுத்துபவராய், கிறிஸ்தவத்தின் ஒப்பற்ற தலைவராய், பேராயராய், பேராயருக்கெல்லாம் பேராயராய், தந்தை பேராயராய், பன்முக பரிமாணம் மிளிரும் ஐயாவை போல் ஒருவர் இனியும் பிறந்து வர செல்லும் காலம் முழுமைக்கும் இந்திய திருச்சபைகளின் இணையற்ற ஊழியர் நம் பேராயர். வலப்புற வகிடு, வட்ட வடிவ கண்ணாடி, சராசரி உயரம், சட்டென இழுக்கும் முக வசீகரம், எளிய உடை, இயல்பான நடை, சீரான சிரிப்பு, நிகரற்ற நகைச்சுவை உணர்வு, தடையில்லா பேச்சாற்றல், பாமரனுக்கும் விளங்கும் வட்டார மொழிநடை, வரம்பில்லா அன்பிதயம், வழிந்தோடும் இரக்க குணம், கபடற்ற கண்கள், களங்கமில்லா கைகள், உதவிடும் உணர்வுள்ள உயர்ந்த உள்ளம், வருங்கால உலகை தற்காலமே காணும் வரம், விரிந்திடும் உலகை தன்னுள் அடக்கும் நயம், இறையை மேலாகவும் பிறரை அடுத்ததாகவும் தன்னை கீழாகவும் அடையாளங்காட்டிய மனிதருள் மா மனிதரானவர் நம் பேராயர். மனுவேல் உபதேசியாரின் மகன், 12 பிள்ளைகளில் ஒருவர், மனமொச்சி மங்களத்தை கைப்பிடித்தவர், மதிப்பான குடும்ப தலைவர், கதிர் மதி என ஈரொளிக்கு தந்தையானவர், கனம் பெற்ற மருமக்களின் கனத்திற்குரியவர், பேர மக்களின் பாசத்திற்கு பணிந்து நின்ற பெரியவர், பேராய ஆளுமையாய் பேராயர் கதிரொளியை ஈசியையின் முதல் பெண் பேராயராக்கி புதுமை புகுத்தியவர். கல்லின் மேல் சபை கட்ட கற்பாறை பேதுருவிடம் திறவுகோல் என்பது 1ஆம் நூற்றாண்டு, கரைபடியா பேராயரிடம் திறவுகோல் என்பது 21ஆம் நூற்றாண்டு. பேதுரு பெற்ற திறவுகோல் கப்பலேறி கண்டம் கடந்து நாட்டில் நகர்ந்து கிராமங்களில் கலந்து பணிக்களம் கண்டு திருச்சபை நிறுவி மக்களுள் மருவி பாரதம் கண்டு தமிழகம் வந்து தகுதியான இடம் தேடி பேராயரின் தரிசன கைகளில் தங்கியதும் ஆத்தும அறுவடைக்காய் நற்செய்தி பரப்பி சபை நாட்டும் வித்தை காட்டி விழி விரித்து புருவம் உயர்த்த வைத்த நம் பேராயர் இந்திய கிறிஸ்தவத்தின் புனித பேதுருவாக பவுல் அடிகளாக அடையாளமானார். சபையில்லா கிராமமும் நகரமும் இருந்திடலாகாதென சபை பணியோடு இணைந்த அருட்பணியில் கபடற்ற மக்கள் கூட்டம் நற்செய்தி கேட்டிட வேண்டுமென கனவிலேயும் தரிசித்து உறக்கத்திலேயும் உருகொடுத்து கண்டிராத ஊர்களுக்கு சிந்தையாலும் பயணித்து வசனம் விதைத்து வரம்புகள் கடந்து சமுதாய கட்டுகள் கட்டவிழ்த்து அடிமை விலங்கொடித்து சமூக நீதி கட்டுவித்து ஐயம்மம் அருளி நிருபம் நிறுவி கணக்கில்லா சபைகளென கனவுகளை கருத்தரித்து கதிரவன் செல்லுமிடமெல்லாம் சிலாகித்து பயணித்து இடைநில்லாமல் கதிரோன் கதிர்போல் நற்செய்தி பரப்பி சபைகள் செதுக்கும் கடமை சிற்பியாய் களம் கண்டவர் நம் பேராயர். சொல் கேட்க சுமை தூக்க தன் புகழ் பாட மக்கள் சேர்ந்தால் செல்வம் சேர்த்து செல்வாக்கு பெருக்கி செம்மை பிறண்டு செருக்கேற்றி சினங்காட்டி வேடமிட்டு வேஷம் கலைத்து செறிவில்லா புகழ் தேடி நேர்மை தவறி லட்சியம் இழந்து பகல் கொள்ளை அரங்கேற்றி பெண் பித்தம் பிடித்து பாழாகி போனோர் பலருண்டு. ஆனால் நமது பேராயர் சுயநலம் துறந்து சுத்தம் நடப்பித்து சுதந்திரத்திற்கும் எல்லையிட்டு சுகம் வெறுத்து சொந்தம் அகன்று சமநிலை காத்து சத்தியத்தில் நடந்து சகலமும் இழந்து சபைகளுக்கு பகிர்ந்து சாய்ந்திடா வழி கண்டு சக்கரமாய் சுழன்று சக்கரையாய் தித்தித்து தம் சரீரத்தை சௌக்கியம் மறக்க செய்ததால் பிடித்தது பித்தம். எம் பேராயருக்கு பிடித்த பித்தம் அது எண் பித்தம். 30 சபைகள் கொண்ட சுவிசேட சபையை முன்னேற்றி காட்ட மூளைக்குள் ஏற்றி கொண்ட எண் பித்தம். ஒரு விரல் உயர்த்தி ஜெபித்தால் 100 சபை வேண்டும் என்றும் 2 விரலுக்கு 200 என்றும் 5க்கு 500 என்றும் பின் 1000 என்றும் ஆண்டவரிடமே வம்பிழுத்த எண் பித்தம். 1000ஐ 2000 ஆக்கி அதை 5000 ஆக்கி அகல கடந்து 10,000 சபைகளென சாதிக்கும் எண் பித்தம். நிறுத்தினாரா முடித்தாரா? இல்லை, மாபெரும் லக்கை நிறுவி 1 லட்சம் திருச்சபைகளை இந்தியாவில் கட்டிட 1 கோடி ஆத்துமாக்களை
சபைகளில் சேர்த்திட ஒரு நொடியும் அசராமல் உழைத்திட்ட எண் பித்தம். சபை நாட்டும் பேராயரின் எண் ஜாலத்தை நம் எண்ணங்களில் தொடுத்து, தோளில் சுமந்து, சிரமதிலேற்றி, இதயத்தில் பொறித்து, குருதியில் கரைத்து, எலும்புகளில் எழுதி, இறைப்பாதத்தில் ஆற்றல் பெற்று சிலிர்த்திடும் எண்ணம் பெற பேராயரின் தரிசனத்தை தலையில் சுமக்கும் பாக்கியம் பெற்றோம். பித்தம் கொண்டோம், பிரகாசம் அடைந்தோம். 1993 பிப்ரவரி 14 அகிலம் வாழ்த்தும் ஈசிஐயின் முதல் பேராயராய் வரலாற்றில் பதித்து, அடுத்த கட்ட அதிர்வலையை அமைதியாய் அரங்கேற்றி, இன்முக தலைமைத்துவத்தின் தலை சிறந்த தாக்கம் ஏற்படுத்தி, முதன்மை பேராயராய், முன்னணி பேராயராய், முக்கிய பேராயராய், முழுமை பேராயராய், மூத்த பேராயராய், 3 தசாப்தம் என 30 வருட பேராயர் என சகாப்தம் படைத்த நம் பேராயருக்கு தந்தை பேராயர் என்பதை தவிர்த்து வேறு பட்டம் பொருந்தவில்லை. நலிந்தோருக்கு நம்பிக்கை, தள்ளப்பட்டோருக்கு தகப்பன், நறுங்குண்டோரின் நண்பர், தடுமாறுவோருக்கு தலகர்த்தர், உயரமில்லாதோர்க்கும் உபகாரமற்றோர்க்கும் உயரங்கள் அமைத்தவர், விளிம்பு நிலையோர்க்கு சமநிலை மேடை அமைத்தவர், மால்டோ மக்களுள் மால்டோ பேராயரை ஏற்படுத்தியவர், வாகிரி மக்களும் வசதி அடைய வளர்த்தெடுத்தவர், வீடற்றோர்க்கு கட்டி வழங்கியவர், பாதிப்படைந்தோர்க்கு பாதுகாப்பானவர், பேராயங்களை உருவாக்கி பேராயர்களை திருநிலைப்படுத்தியவர், ஆளுமைகளையும் அதிகாரங்களையும் வரைமுறைப்படுத்தியவர். காலச்சக்கரம் சுழல வாழ்க்கை சக்கரம் மெதுவாகும், வாழ்க்கை சக்கரம் மெதுவாக மூச்சு காற்று மெதுவாகும். தாயின் கருவறை மூச்சினை, தந்தையிடம் கண்டிட்டேனே பேச்சினை, நற்செய்தி என் பேச்சு, சபை கட்டுதல் என் மூச்சு என மாற்றிட்ட பேராயர்க்கு பேச்சும் கச்சிதமாயிற்று, மூச்சும் மதிப்பாயிற்று, உச்சமும் உசிதமாயிற்று. வானூர்தி முதற்கொண்டு மிதிவண்டி, உந்துவண்டி, புகைவண்டி, பேருந்து, மகிழுந்து, சொகுசுந்து சக்கரங்களின் சுழற்சியை மூலதனமாக்கி நற்செய்தி சேவை புரிந்திருந்தும் சுகம் குறைந்ததால், முதுமை முடக்கியதால் தேவைப்பட்ட சக்கர நாற்காலி வாழ்வையும் சக்கரையாய் ருசித்திடும் சூட்சுமம் தெரிந்த ஒரே சாதனையாளர் நம் பேராயர். எல்லைகளை எளிதாக கடந்து, எழுச்சியை எங்கும் விதைத்து, எளியோரை அன்பினால் அரவணைத்து, எதற்கும் அஞ்சாமல் பயணித்து, ஓய்வின்றி, உறக்கமின்றி, ஊனின்றி, உறவின்றி, உதவியின்றி, ஓயாமல் சக்கரத்தோடு சக்கரமாய் சுழன்று தொண்டாற்றிய நம் பேராயர் ஓயாத போராட்டத்தை இறுதி வரை நடத்தினார். முதுமையோடும் மரணத்தோடும் போராடினார். முதுமையின் முதுகில் ஏறி முக்காலமும் பயணிக்க துடித்தார். ஆனால் முதுமையை முந்த முடியாமல், முட்டித்தள்ளி மேற்கொள்ள இயலாமல், முடிந்தளவு போராடியும் இறுதியில் கிட்டியது முதல் முறை ஓய்வு. இறைவனின் மார்பில், இயற்கையின் மடியில், இதமான மனங்களில் இன்பமான ஓய்வு, இறுதி வரை ஓய்வு. நொடிப்பொழுதும் தன் சுகம் வேண்டி ஓய்வே எடுக்காததால் என்னவோ, நிரந்தர ஓய்வுக்குள்ளாய், நிம்மதியான வீட்டிற்குள்ளாய் ஒரு நித்திய வாழ்வு. வாழ்வாலும் வார்த்தையாலும் மனங்களை வென்றெடுத்த தந்தை பேராயரின் இறுதி பயணம் ஒரு அர்த்தமுள்ள காட்சியாய், அர்ப்பணிப்பின் சாட்சியாய், அகிலம் போற்றிய ஆண்டவரின் மாட்சியாய் அமைந்தது. அழுகையின் குரல்களினூடே நம்பிக்கையின் தொனி முழங்கியது. அச்சத்தின் உணர்வுகளினூடே தைரியத்தின் தொனி முழங்கியது. ஆண்டவருக்காய் ஆற்றிய நிறைவான ஊழியத்தின் பாராட்டு முழங்கியது. அரசு மரியாதைக்காய் காவலர் படையின் துப்பாக்கியும் முழங்கியது. தந்தை பேராயரே, தன்னிகரற்ற தலைமை பேராயரே, தாங்கள் வாழ்ந்த சமகாலத்தில் வாழ்ந்திருக்கிறோம். தருணம் கிட்டிய போதெல்லாம் உம்முள் பிரகாசித்த கிறிஸ்துவின் ஒளி கண்டு வியந்துள்ளோம். நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை நிறைவு செய்து அழியாத கிரீடம் அணிந்து கொண்டீர். கிறிஸ்துவின் ஒளியை எமக்காய் விட்டு சென்றீர். மங்கி எரியும் திரியை அணையாதபடி காத்திட அடையாளம் தந்தீர். ஆகவே நீரில்லா 87ஆம் பிறந்த நாளை முன்னிறுத்தி கருத்தரங்குகள் அமைக்கப்பட்டன. அதில் முத்தான படைப்புகள் பகிரப்பட்டு உமது அறிவொளி அறிவிக்கப்பட்டன. சமூக நல திட்டங்கள் செயலாக்கம் பெற்று நலிந்தோருக்கான நல்லொளி விளம்பின. 8 வயதில் முகவரி கொடுத்த வாடல் சாலை நீர் 88 துவங்கும் போது அது பேராயர் எஸ்ரா சர்க்குணம் சாலையாகி சாட்சியானது. இழப்பின் துக்கம் கலையும் முன் முதலாம் நினைவு நாளும் வந்து நின்றது.
அதையும் இரவா நினைவுகளுடன் அனுசரித்தோம், அதை அர்த்தமுள்ளதாக்கினோம். தந்தை பேராயரின் தூர காட்சியாம் நம்பிக்கை நகரில் புதிய திட்டங்கள் துளிர்விட்டன. விந்தையாய் விரல் நுனியில் எழுதுகோல் பிடித்து எழுதிய கட்டுரைகள் மறுவதிப்பாயின. சிந்தையில் பதிந்துவிட்ட சிறுமைப்பட்டோரின் நலத்தொண்டு புதுமையாயின. ஆகவே உமது முகம் மறைந்தாலும் வசீகர முகவொளி மறையாது, உமது சத்தம் அடங்கினாலும் மொத்த குரலின் குரலொளி குறையாது, உமது நடமாட்டம் காணாமற் போனாலும் செயல் ஒளி ஒரு நாளும் சாகாது. 88ஆம் பிறந்த நாளில் நீர் மகிமையின் ஒளியில் தங்கியிருந்தாலும் பண்பட்ட எங்கள் இதயங்களில் மங்காத ஒளியாய் என்றென்றும் பிரகாசிக்கின்றீர். நாடெங்கும் மனமெங்கும் வழியெங்கும் நீர் காட்டிய கிறிஸ்துவின் ஒளியை காட்டுவோம். நம் நாட்டவரை கிறிஸ்துவின் ஒளிக்குள் வரவழைப்போம். கிறிஸ்துவுக்காய் பிரகாசிப்போம். குறிப்பாக நித்தியத்திலே இளைப்பாறிக் கொண்டிருக்கிற நம்முடைய நித்தியத்திலே இளைப்பாறிக் கொண்டிருக்கிற நம்முடைய தந்தை பேராயர், அது மாத்திரமல்ல, இந்த நாளிலே அவருடைய பிறந்த நாளை குறிப்பாக எப்போதும் ஒடுக்கப்பட்ட ஒரு தினமாக அனுசரிப்பது உண்டு. அதை இந்த ஆண்டிலே குறிப்பாக அக்டோபர் மாதம் அதை சேர்த்து அனுசரிக்கும்படியாய் பிளாட்டினம் ஜூப்ளி பவள விழா ஆராதனைகளிலே அதை நடத்தும்படியாய் அதை எடுத்திருக்கிறார்கள். ஆகவே தொடர்ந்து விட்டு சென்ற குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக, குறிப்பாக நம்முடைய சென்னை பேராயர் மற்றும் அக்காவுக்காக, மதியொலி அக்கா அவர்களுக்காகவும் தொடர்ந்து நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் நம் அனைவரையும் தொடர்ந்து வழி நடத்துவாராக. அந்த தரிசனத்தை நாம் தொடர்ந்து நம்முடைய மனதிலே வைப்போம். ஆண்டவர் தரிசன பாதையிலே நம்முடைய திருச்சபையும் அதிலே பங்கேற்க ஆண்டவர் தொடர்ந்து வழி நடத்துவார். நாம் அனைவரும் இருந்தவனமாக நம்முடைய பாடல் புத்தகத்திலே 35வது பாடலை நாம் பாடுவோம். அதன் பின்பு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். பாடல் எண் 35வது பாடல், முதல் சரணம், 3வது சரணம் மாத்திரம் நாம் பாடுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே என்ற பாடலை நாம் அனைவரும் இருந்த வண்ணமாகவே நாம் பாடுவோம். சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை என்று மாறாது. இவ்வுலகம் அழிந்து
விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்று மாறாது. இவ்வுலகம் அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். அல்லேலூயா, 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 ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எப்போதும் போதுமானவராயிருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளை அதிசயமாய் அற்புதமாய் வழி நடத்துகிறவராயிருக்கிறார். குறிப்பாக இந்த வீடியோவை பார்க்கும்போது அடியனுடைய வாழ்க்கையில் கடந்து வந்த ஒரே ஒரு காரியம் என்ன என்று சொல்லி நான் சிந்திக்கும்போது, என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது தந்தை பேராயர் அவர்களை குறித்து யோசிப்பேன் என்றால், எப்போதும் மனதில் எதையும் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா, மனசில் ஒன்று எதையும் வச்சுருக்க மாட்டாங்க. அதாவது பேச வேண்டிய நேரத்தில் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க, பேசிடுவாங்க. ஆனால் அதே நேரம் திட்டுற கை தான் என்ன பண்ணும், அரவணைக்கும். அல்லேலூயா. அதை நான் ரொம்ப என்னுடைய சின்ன வயதிலிருந்து நான் பார்த்துருக்கேன், ரொம்ப பார்த்துருக்கேன். என்னுடைய ஊழியத்திலையும் சரி, ஊழிய ஏற்றத்தாழ்வுகளில் சரி, அநேக நேரங்களில் ஐயாவுடைய இல்லத்தை நாடி தேடி போகும் பொழுதெல்லாம் மிகவும் அன்போடு, ஒரு ஊழியத்தில் ஒரு சின்ன பையனை போல் என்னை ட்ரீட் பண்ணாமல், எப்பவும் நம்ம சிந்திக்கணும், சில இடத்துல நம்ம எப்படி நடத்துகிறாங்க. உரிமையாக தம்முடைய பிள்ளைகளை பேச வேண்டிய நேரங்களில் உரிமையாய் பேசி அன்போடு பாசத்தோடு நடத்துகிற ஒரு தந்தை பேராயராய் காணப்பட்டார்கள். கடைசி நேரங்களில் ஒரே ஒரு முறை தான் நான் பார்த்தேன். ஆனாலும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தவான்களுடைய மரணம் அவர் பார்வையில் அவனமாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் தம்முடைய சித்தம் அதுதான் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். இந்த நாளிலும் 88வது பிறந்த நாள் என்பது ஒரு பெரிய காரியம். நித்திய வாழ்க்கையிலே அவர்கள் பிரவேசித்து அங்கு அவருடைய பிறந்த நாளை அனுசரித்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லும்போது இதை குறித்தெல்லாம் சிந்திக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே வந்த ஆண்டவருடைய வார்த்தை என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, எபிரேயர் வாசிக்க கேட்ட 2வது வேத பகுதியாகிய எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராயிருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் தாமே அவருடைய வீடாய் இருப்போம். நம்பிக்கையிலே நாம் பார்க்கும் பொழுது உண்டாகும் தைரியத்தை மேன்மை பாராட்டுதலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில். குறிப்பாக இந்த வார்த்தையை சிந்திக்கும் போது, குறிப்பாக ஐயா அவர்கள் ஜார்க்கண்டில் ஒரு தேவாலயத்தை சூழ்நிலை நிமித்தமாய் இடிப்பதற்கான காரியங்களை மேற்கொண்டார்கள். அப்போது மேற்கொள்ளும் பொழுது ஐயா அவர்கள் உடனடியாக இங்கு சென்னை பட்டணத்திலிருந்து மேற்கொண்டு ஜார்க்கண்டுக்கு போனார்கள். எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்கோ தெரியல. பட் ஆனால் அங்கே போனது மாத்திரமல்ல, அங்கே போய் என்ன பண்ணினார்கள்னா தேவாலயத்தை இடிப்பதற்கு என்ன பண்ணலை, இடம் கொடுக்கலை.
அப்போது ஐயா அவர்கள் இங்கு சிறுபான்மை ஆணைய தலைவராகவும் இங்கு செயல்பட்டார்கள். அங்கு சென்றது மாத்திரமல்ல, அந்த ஃபோட்டோவை இப்போ நம்ம பார்த்துருப்போம். அந்த வீடியோவில் ஐயா அவர்கள் வீடியோவில் அதில் படுத்திருந்ததை பார்த்தோம். உண்ணாமல் வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு என்ன பண்ணாங்கன்னா, அங்கே வேதத்தில் நம்ம வாசிக்கும்போது ஒரு காரியம் எப்படி இருந்தார்கள், உண்டாகும் தைரியத்தை மேன்மை பாராட்டுதலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருந்தது. தேவாலயத்தை இடிக்காத அளவுக்கு என்ன பண்ணாங்க. கடைசியாக நடந்த காரியம் என்னன்னா, அங்கே உள்ள அரசாங்கம் ஐயா அவர்களை பார்த்து அதிர்ந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமான காரியம். அதை பார்த்து செயல்முறைப்படுத்துகிற அளவிற்கு ஐயா அவருடைய ஊழியம் அந்த நேரத்தில் காணப்பட்டது. சில நேரங்களில் அநேக ஊழியர்கள் சொன்னாங்க, வேணாம் ஐயா, இப்போ போக வேணாம், அங்கே உள்ள சூழல் எப்படின்னு தெரியாது, என்ன நடக்கும் ஏது நடக்கும் தெரியாது, பரவாயில்ல நான் போகிறேன், நீங்கள் யாரும் வர வேண்டாம். எதற்காக சொல்கிறேன் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளமாய் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதை உணர்த்தி வைத்துவிட்டு எவனமாய் காணப்பட்டார்கள். உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம் என்று சொல்லும்போது, ஐயாவுடைய சாம்பர் எப்பவும் எழுதப்பட்டிருக்கிற ஒரு பொறிக்கப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை என்றால், பீப்புள்ஸ் சாம்பர், மக்களின் இடம். இதை சொல்லி எதற்காக சொல்கிறேன் என்றால், யாருனாலும் எப்போ வேணாலும் ஐயா அவர்கள் என்ன பண்ணலாம், போய் பார்க்கக்கூடிய அணுகக்கூடிய ஒரு இடமாய் காணப்பட்டது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேக சூழ்நிலைகளிலே ஒருவேளை நமக்கு அருமையான பிள்ளைகளை நீங்களும் நானே இழந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சில வார்த்தைகள், சில அனுபவங்கள், சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன பண்ண வேண்டும், அதை நாம் உள்வாங்கி கொள்ள வேண்டும். அதை நாம் நற்பண்புகளை உள்வாங்கி கொள்ளுகிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். இந்த நாளிலே நாம் பார்க்கும் பொழுது, இந்த வார்த்தையை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது, யாரை குறித்து இங்கு வேத பகுதி சொல்லப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, மோசேயுடைய வாழ்க்கை. மோசே எவனமாய் காணப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, மோசேயிடம் காணப்பட்டவைகள் எவைகள் என்று சொல்லி சுருக்கமாக சில வசனங்களை நாம் பார்த்து நாம் செபித்து ஆசீர்வாதத்தோடு நாம் கடந்து செல்வோம். முதலாவதாக மோசேயிடம் காணப்பட்ட காரியம் என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போமே. ஆனால் வாசிக்கிறீங்களா? வாசிப்போம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை யாராவது ஒரு வாசிங்க. 3:11. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோன் இடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். இங்கு நாம் பார்க்கும் பொழுது, இந்த அனுபவத்தில், இந்த வேத பகுதியில் நாம் பார்க்கும் போதே வேதம் என்ன சொல்கிறது என்றால், மோசேயிடம் காணப்பட்ட முதலாவது காரியம் என்ன தெரியுங்களா? ஆண்டவரே, அந்த பார்வோன் இடத்துக்கு நான் போவதற்கு எனக்கு என்ன இல்லை ஆண்டவரே, தகுதி இல்லை. முதலாவது மோசேயிடம் காணப்பட்ட முதல் அனுபவம், தன்னை தாழ்த்தினான். அநேக சூழ்நிலைகளில் தன்னை தாழ்த்தும்படியாய் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தணும். வேதம் தெளிவாய் சொல்கிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் எப்போதும் கிருபை அளிக்கிறவர். மேட்டிமையானவனையும் தூரத்திலிருந்து ஆண்டவர் அறிகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய அணுகுமுறைகளை பார்க்கும் பொழுது கூட, சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே என்ன பண்ணினார், தாழ்த்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் மோசேயிடம் காணப்பட்ட முதலாவது அனுபவம் என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போமே. ஆனால் தாழ்மை. இன்னைக்கு நாமும் என்ன பண்ண வேண்டும், தாழ்மையை தரித்து கொண்டவர்களாய், தாழ்மை உள்ளவர்களாய் நம்முடைய அணுகுமுறை காணப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே நமக்கு உணர்த்துகிறார். ரெண்டாவது நாம் பார்க்கும் பொழுது, மோசேயுடைய வாழ்க்கையிலே என்ன காணப்பட்டது என்று சொல்லி பார்ப்போமே. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதும் பொழுது எழுதுகிறார். 11ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 11:26. இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை
அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ரெண்டாவது நாம் பார்க்கும் பொழுது துன்பத்தை தெரிந்து கொண்டான். அதாவது வேதனையை தன்னுடைய வாழ்க்கையில் தெரிந்து கொண்டான். மோசேயுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும்படியாய் தெரிந்து கொண்டது ஒரு புறமாய் இருந்தாலும், ஜனங்களோடு பயணிக்கும் பொழுது அந்த பயணத்திலே ஒரு சூழ்நிலையிலே ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணுகிறார்கள், மோசேக்கு எதிராய் என்ன எடுக்கிறாங்க, கல் எடுத்துகிட்டு ரெடியாக நிற்கிறாங்க. யோசிக்கிறோமா? அந்த இடத்துல விட்டுட்டு ஓடலைங்க. ரொம்ப முக்கியமான காரியம். அந்த துன்பத்தை என்ன பண்ணினா தன்னுடைய வாழ்க்கையில் அக்செப்ட் பண்ணினான். தன்னுடைய வாழ்க்கையில் இது நல்லது, என்னுடைய வாழ்க்கையில் இது நல்லது என்பதை தன்னுடைய ஊழிய பாதையில் அதை தெரிந்து கொண்டவனாய் இருந்தான். ஆகவே தான் அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொன்னார், மோசேயை வழி நடத்தினார். அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அந்த பாரத்தில் என்ன பண்ணிட்டார், அடுத்த செகண்டில் நீக்கி போட்டார். ரெண்டாவது காரியம், நீங்களும் நானும் அநேக நேரங்களில் இதை விட்டு நம்முடைய வாழ்க்கை எப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஓடுவோம். ஆனால் ஆண்டவர் சில சூழ்நிலைகளிலே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லும் பொழுது நல்லா யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் வேதனை இல்லாமல் ஆண்டவரை தேடுவோமா? யோசிச்சு பார்க்குறோமா? நம்முடைய வாழ்க்கையில் வேதனை இல்லாமல் ஆசீர்வாதம் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தனா ஆண்டவரை தேட முடியுமா? முடியாது. ஆண்டவர் என்ன சொல்கிறார், நம்ம மோசேயுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட அனுபவங்கள் இருந்து ரெண்டாவது காரியம், துன்பத்தை என்ன பண்ணினான், வேதனையை என்ன பண்ணினான், தெரிந்து கொண்டான். அதை தன்னுடைய வாழ்க்கையில உள்வாங்கி கொண்டான். எதற்காக என்றால், இது எனக்கு நல்லது, இது எனக்கு நல்லது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில மோசேயுடைய வாழ்க்கையில காணப்பட்ட ரெண்டாவது அனுபவம். மூன்றாவது அனுபவம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது வாசியுங்கள். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் யாராவது ஒரு வாசியுங்கள். யாத்திராகமம் 32:13. உமது தாசனாகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும், உங்கள் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றென்றைக்கும் சுதந்தரித்து கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டு உம்மை ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். மூன்றாவது காரியம், ஜெபிக்கிறவன். இன்னைக்கு நிறைய நேரங்களில் இந்த ஜெப வாழ்க்கை மிக மிக அவசியம். எப்போது நம்ம ரொம்ப ஜெபிப்போம் தெரியுங்களா? பாரம் நிறைந்து இருக்கும்போது ஜெபிப்போம். யோசிக்கிறோமா? அப்போ நமக்கு என்ன வராது, தூக்கம் வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்டா இல்லையா? கஷ்டம் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் சூழ்ந்து இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை தேடுவோம். அதான் நான் முதலாவது சொன்னேன், சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம எவ்வளோ நேரம் தேடுறோம், மற்ற நேரம் நம்ம எவ்வளோ நேரம் தேடுறோம். ஆண்டவர் இங்கு நாம் பார்க்கும் பொழுது ஜெபித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மோசேயுடைய வாழ்க்கையில் அடுத்த அணுகுமுறை, ஆண்டவருக்கு பிடித்தமான அணுகுமுறை என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தாழ்மை மாத்திரமல்ல, துன்பத்தை தெரிந்து கொள்வது மாத்திரமல்ல, அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவனாய் மன்றாடுகிறவனாய் காணப்பட்டான். அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது அதே யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 28 30 வரை உள்ள வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வரை. அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாட்கள் கர்த்தரோடே கூட இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகையில் எழுதினான். மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடு அவர் பேசுகிறதுனாலே தன் முகம் பிரகாசிப்பித்திருக்கிறதை அவன் அறியாதிருந்தான். இங்கு நாம் பார்க்கும் பொழுது, அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது 40 நாட்கள் 3 முறை உபவாசம் இருந்தான். ஆண்டவரோடு என்ன பண்ணினான், ஐக்கியம் வைத்தான். ஜெபிப்பது வேறு, ஐக்கியத்தை உறுதிப்படுத்துவது வேறு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம சாதாரணமாக நம்ம ஜெபிக்கலாம்,
ஆனால் அந்த உபவாசம் என்பது இன்னும் வல்லமை உள்ளதாய் காணப்படுகிறது. அது மோசே தன்னுடைய வாழ்க்கையிலே தெரிந்தெடுத்தான். மோசே தன்னுடைய வாழ்க்கையை என்ன பண்ணினான்? உறுதியாய் தெரிந்தெடுத்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். சில காரியங்களுக்காக இது கிடைச்சா கிடைக்கட்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். சில காரியங்கள் நமக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். அதற்காக நம்ம ரொம்ப பிரயாசப்படுவோம். யோசிக்கிறோமா? ஒருவேளை அது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பணியாக இருக்கலாம், வேறு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கலாம், ஒரு ஆசீர்வாதமாக, நிறைவான ஆசீர்வாதமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லும்போது அந்த நிறைவான ஆசீர்வாதத்துக்கு நம்ம எவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் எப்படி இருக்கணுமா? ஆண்டவரை தேடும் பொழுது ஜெபத்தோடு நின்ற விடக்கூடாது. ஆகவே தான் நம்முடைய வாழ்க்கையில் தானியேலுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் சிந்திக்கணும். தானியேல் என்ன பண்ணினா? எவ்வளோ பாடு வந்தாலும் பரவாயில்ல, 3 முறை என்ன பண்ணினான்? ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அந்த ராஜாவுக்கு எதிராக செயல்பட்டா கூட அதை குறித்து நான் என்ன பண்ணவில்லை? கவலைப்படவில்லை. ஆகவே தானியேலுடைய காரியம் எவனமாக இருந்தது என்றால் ஜெயமாக இருந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரிடத்திலே உபவாசத்தோடு ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இருப்போமே ஆனால் நம்முடைய வாழ்க்கை ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையாய் காணப்படும். எப்போதென்றால் ஆண்டவரை நாம் தேடும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது மாத்திரமல்ல, 40 நாட்கள் 3 முறை என்ன பண்ணினான்? உபவாசத்தோடு செயல்பட்டான். அடுத்தபடியாய் நாம் பார்க்கும் பொழுது யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 17வது 33ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசேயை நோக்கி, பாளையத்தில் யுத்தத்தில் இரைச்சல்கள் உண்டாயிருக்கிறது என்றான். அதற்கு மோசே 33:17 அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். அடுத்தபடியாய் நாம் பார்க்கும் பொழுது மோசே கிருபை பெற்றவனாய் காணப்பட்டான். அடுத்தபடியாய் பார்க்கும் பொழுது ஒரு தாழ்மை மாத்திரமல்ல, துன்பத்தை தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, ஜெபிக்கிறவன் மாத்திரமல்ல, 40 நாட்கள் 3 வேளை உண்ணாமல் உபவாசிப்பது மாத்திரமல்ல, அடுத்தபடியாய் பார்க்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் எதை பண்ணினான்? கிருபையை பெற்றுக்கொண்டான். கிருபையை பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த கிருபை தான் மிகவும் மேலானது. அதுதான் பவுலடியாருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிதான ஒரு கிஃப்ட். அதுதாங்க. எவ்வளோ பாடுகள் மத்தியில் இருந்தாலும், உபத்திரவங்கள் மத்தியில் இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் மன்றாடும் போது ஆண்டவர் என்ன பண்ணார்? அதை உடனடியாக செயல்முறைப்படுத்தலை. உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் என்ன பண்ணும்? பரிபூர்ணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும். ஆண்டவருடைய கிருபை நமக்கு போதும் நம்முடைய வாழ்க்கையில். அதை தான் நாம் பாடணும். கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நிலை நிற்பது ஆண்டவருடைய கிருபையாய் காணப்படுகிறது. ஆகவே தான் இங்கு நாம் மோசேயுடைய காணப்பட்ட நற்பண்புகளிலே பார்க்கும் பொழுது ஆண்டவரிடத்திலே கிருபை பெற்றவனாய் காணப்பட்டான். அடுத்தபடியாய் நாம் பார்க்கும் பொழுது வேதத்திலே அதே என்னாகமும் வாசியுங்கள். 12ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை யாராவது ஒரு வாசியுங்கள். என்னாகமும் 12ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நான் அவனுடைய தடைப்பொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? இங்கு நாம் பார்க்கும் பொழுது மோசேயுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட அடுத்த காரியம், முக்கியமான காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, நற்சாட்சி பெற்றவனாக இருந்தான். யாரிடத்திலிருந்து? ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு நற்சாட்சி பெற்றான். தன்னுடைய வாழ்க்கையில், ஊழியத்தில் எவனமாய் ஆண்டவரை பற்றி கொண்டு அந்த அணுகுமுறைகளை, குறிப்பாக தாழ்மை, துன்பத்தை தெரிந்து கொண்டு அதை சகித்து ஏற்றுக்கொண்ட ஒரு அணுகுமுறை, அது மாத்திரமல்ல ஜெபிக்கிற ஒரு அணுகுமுறை,
தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உபவாசத்தோடு இருக்கிற ஒரு அணுகுமுறை. ஆகவே தான் இந்த அணுகுமுறை ஆவிக்குரிய அணுகுமுறையின் மூலமாய் மோசேயுடைய வாழ்க்கையில அவன் ஆண்டவரிடத்திலிருந்து என்ன பண்ணுகிறான்? நற்சாட்சி பெற்றவனாய் காணப்படுகிறான். இதை நாம் பார்க்கும் பொழுது நாம் அனைவருக்கும் தெரிந்த சில அனுபவங்களிலே நாம் பார்க்கும் பொழுது என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போமே, ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட அடுத்த ஒரு காரியம் சாந்தம் நிறைந்தவனாய் காணப்பட்டான். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அதே 12:3 வாசிக்கும் பொழுது, மோசேயானவன் பூமியில் உள்ள சகல பூமியிலிருந்தும் மிகுந்த எப்படி இருந்தான்? சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் தன்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டான். ஆகவேதான் அவனுடைய வாழ்வை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? உயர்த்தினார், ஆசீர்வதித்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் உயர்வை தர வேண்டுமே ஆனால் மோசேயிடம் காணப்பட்ட நற்பண்புகள் நம்முடைய வாழ்க்கையிலே அவசியம். இதை நாம் புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியாகிய எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, வாசியுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான காரியம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் சொல்லும் பொழுது மோசேயுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட அடுத்த ஒரு அனுபவம், விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்பதை வெறுத்து. இங்கு நாம் பார்க்கும் பொழுது மோசேயுடைய வாழ்க்கை அணுகுமுறை எவனமாய் காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் இங்கு காணப்பட்ட ஒரு என்ன அனுபவம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, மோசேயிட்ட காணப்பட்ட காரியம் விசுவாசம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமான காரியம் இந்த விசுவாசம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகளில் என்ன கொண்டு போகிறோம்? ஒரு உயர்வான நிலைக்கு நம்முடைய வாழ்வை கொண்டு போகும். ஆண்டவரிடத்தில் உறுதியான விசுவாசம். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய மகிமையை நம்முடைய தனி வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில நாம் காண வேண்டுமே ஆனால் மோசேயிடம் காணப்பட்ட அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில மிக மிக அவசியம் என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறார். மோசேயுடைய வாழ்க்கையில காணப்பட்ட அணுகுமுறைகளில் முதலாவது நாம் பார்த்தோம், தாழ்மையை குறித்து பார்த்தோம். இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது மோசே தன்னுடைய வாழ்க்கையில எதை தெரிந்து கொண்டான்? துன்பத்தை தெரிந்து கொண்டவனாய் இருந்தான். மூன்றாவது பார்க்கும் பொழுது அவன் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். நான்காவது பார்க்கும் பொழுது உபவாசம் பண்ணினான், ஆண்டவரை நோக்கி உபவாசம் பண்ணினான். அடுத்தபடியாய் பார்க்கும் பொழுது கிருபையை பெற்றான், ஆண்டவரிடத்தில் எல்லா நிலைகளிலும் கிருபையை பெற்றான். ஐந்தாவதாக நாம் பார்க்கும் பொழுது அவன் நற்சாட்சி பெற்றவனாய் காணப்பட்டான். ஆறாவது பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே சாந்தம் இருந்தது, அவனுடைய வாழ்க்கையிலே சாந்தம் நிறைந்தவனாய் காணப்பட்டான். கடைசியாய் நாம் பார்த்தோம், அவனுடைய வாழ்க்கையில் என்ன இருந்துச்சு? விசுவாசம் காணப்பட்டுச்சு, விசுவாசம் காணப்பட்டது. ஆகவே தான் அவனுடைய வாழ்க்கையில எல்லா நிலைகளிலும் ஒரு தூரமான நிலைக்கு ஒரு நோக்கத்தோடு அவனுடைய வாழ்க்கை காணப்பட்டது. கடைசியாக ஒரு வார்த்தையை நாம் பார்த்து முடிச்சு விடுவோமா? அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்டது அதே எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 11:26. 11:26. இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து வீட்டில் இருக்கிற பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். வரும் நிந்தையை எப்படி எண்ணுகிறான்? ஆசீர்வாதமாய் எடுத்துக்கிறான். இங்கே நாம் பார்க்கும் பொழுது, கடைசியாய் பார்க்கும் பொழுது, வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்தான். வரும் பலன் எப்படிப்பட்ட பலன் தெரியாது, அது நன்மைக்கு ஏதுவான பலனா, பாடுகள் நிறைந்ததா, உபத்திரவங்கள் நிறைந்ததா தெரியாது. ஆனால் இங்கு வேதம் சொல்லுகிறது அவனுடைய வாழ்க்கையில வரும் பலன் மேல் எப்படி இருந்தான்? அதை உறுதியாய் என்ன பண்ணினான்? தன்னுடைய வாழ்க்கையிலே நோக்கமாய் காணப்பட்டான். வரும் காரியங்கள் எப்படிப்பட்ட நிலைகளிலே இருக்கும் என்பது தெரியாமல் இருந்தாலும் அவனுடைய நோக்கம் அதிலேயும் காணப்பட்டது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரண்டை கிட்டி சேர்வதற்கு மோசேயுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட அனுபவங்களை நம்முடைய வாழ்க்கையிலேயும் என்ன பண்ணுவோம்? எடுத்துக்கொள்வோம். நம்முடைய வாழ்வை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? தொடர்ந்து நம்மை வழிநடத்த ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். அந்த வசனத்தை நாம் வாசிப்போமா? எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசியுங்கள். 3. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவனான குமாரனான உண்மையுள்ளவராயிருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவு பரியந்தமும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில்
நாமே அவருடைய வீடாய் இருப்போம். உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமே ஆகில் ஆண்டவர் இந்த மோசேயுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட இந்த அனுபவங்கள், இந்த நற்பண்புகள் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் தொடர்ந்து தந்து நம்முடைய வாழ்வை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? மேன்மைப்படுத்த வல்லவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நம் அனைவருக்கும் தந்து தொடர்ந்து நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். ஆராதனை முடிந்த பின்பு இன்று ஓய்வு நாள் பாடசாலை நடைபெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம் நடைபெறாது. ஆகவே பாடகர் குழு வழக்கமான நேரத்தில் சனிக்கிழமை மாலை 8 மணிக்கு நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் அதில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். இன்று மாலை 5:30 மணிக்கு குறிப்பாக திரு மனோகர் அவருடைய இல்லத்திலே வைத்து ஸ்தோத்திர ஜப கூட்டம் நடைபெறும். குறிப்பாக திரு மனோகர் அவருடைய இல்லத்திலே வைத்து ஸ்தோத்திர ஜப கூட்டம் நடைபெறும். அயப்பாக்கம் பகுதியிலே வைத்து நடைபெற இருக்கிறது. சரியாக 5:30 மணிக்கு வாகனம் ஆலயத்திலிருந்து புறப்படும். ஆகவே வருகிற பிள்ளைகள் ஆராதனை முடிந்தவுடனே நீங்கள் மனதிலே கொண்டு நீங்கள் அதை தெரியப்படுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் வாகனத்திற்கான காரியங்களை மேற்கொள்ள வேண்டும். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் உடனடியாக நீங்கள் அதை தெரியப்படுத்துங்கள். சரியாக 5:30 மணிக்கு ஆலயத்திலிருந்து புறப்படும் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பை நல்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் காலை 10:30 மணிக்கு நடைபெறும். ஏலபாக்கிகள் கொடுத்து வருகிறீர்கள். உங்களுடைய ஏலபாக்கிகளை தொடர்ந்து நீங்கள் கொடுத்து வரும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். கொடுக்காத பிள்ளைகளினும் இருப்பீர்களே ஆனால் அதை நீங்கள் கொடுத்து உதவும்படி மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதத்தின் கடைசி ஞாயிறாய் இருக்கிறபடினால சாட்சி மற்றும் பாடல் ஆராதனையாக நடைபெறும் என்பதை சபைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதிலே தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். செவ்வாய்க்கிழமை சங்கிலி ஜெபம் வழக்கமான நேரத்திலே நடைபெறும். வாலிபத்துறை தேர்வு ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னும் உங்களுக்கு யாரும் இன்னும் பேர் சொல்லவே இல்லை. உடனடியாக என்ன பண்ணிவிடுங்க. 20 நபர்கள் நம்முடைய திருச்சபையில் எழுதினால் மாத்திரமே தேர்வு மையமாய் அமையும். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் மனதிலே கொண்டு ஒரு நபருக்கு 50 ரூபாய் ரெஜிஸ்ட்ரேஷன் வேத பகுதி உங்களுக்கு வாட்ஸ்அப் குழுவில் அனுப்பியிருக்கிறோம். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதை பார்த்து, குறிப்பாக டீனேஜுக்கு தனியான வேத பகுதி, அதை விட்டு பெரியவர்களுக்கு வேறு வேத பகுதி. ஆகவே குழம்பி விட வேண்டாம். அதற்கான காரியங்களை உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் அதை படிக்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் கடந்த பிப்ரவரி மாதம் உள்ள மதிப்பெண்களை உங்கள் அனைவருக்கும் தனித்தனியாய் உங்களுடைய குறுஞ்செய்தியிலே நான் அனுப்பியிருக்கிறேன். ஆகவே பிள்ளைகள் பார்த்துருக்கிறீர்கள். தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பை நல்குங்கள். குறிப்பாக இந்த ஆண்டு எம்டிஎஸ்சி அதாவது வேதாகம பள்ளி அதாவது போதகர் படிப்பதற்கு இந்த மாதம் இறுதி வரையிலும் நேரம் கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகள் யாராவது அறிமுகமான பிள்ளைகள், போதக படிப்புக்கு ஆர்வமுள்ள பிள்ளைகள் யாராவது இருப்பீர்களே ஆனால் நீங்கள் போதகரிடத்திலே தெரிவிக்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக ECI பிளாட்டினம் ஜூபிலி செலிப்ரேஷன் அதாவது பவள விழா ஆராதனை அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி நடைபெறும். அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி நடைபெறும். அது எங்கு நடைபெறும் என்பதை வரும் நாட்களிலே உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அந்த நாள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக அனைவரும் அந்த பவள விழா ஆராதனையிலே நீங்கள் அனைவரும் கலந்து கொள்வதற்கு நம்முடைய பிரதம பேராயர், சென்னை பேராயர் எல்லாரும் மிகவும் உற்சாகமாய் அதற்கான அநேக முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக இந்த நாளிலே நாம் அறிந்தபடி நம்முடைய தந்தை பேராயர் அவர்களுடைய பிறந்த நாள். ஆகவே தொடர்ந்து ஊழியத்திலே காணப்படுகிற நம்முடைய சென்னை பேராயர் மற்றும் அது மாத்திரமல்ல அவங்களுடைய அக்காக்காகவும் நாம் தொடர்ந்து குடும்பத்திற்காகவும் பேர பிள்ளைகளுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக நம்முடைய யூத் ஃபெஸ்டிவல், குறிப்பாக ஃபெஸ்ட் மூலமாக ஸ்போர்ட்ஸ் வைத்திருக்கிறார்கள், செலிப்ரேட்டிங் 70th இயர். ஆகவே அதில் சில ஸ்போர்ட்ஸுக்கான தகவல் உங்களுக்கு வாட்ஸ்அப் நோட்டீஸில் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். ஆகவே குறிப்பாக மாரத்தான்லாம் இருக்குது. ஆகவே கடந்த நாளில் நம்ம பிள்ளைங்கள்லாம் கலந்து கொண்டீங்க. ஆகவே ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணும்படி அதற்கான ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கான ரெஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் தவறாமல் செய்யுங்கள். குறிப்பாக இந்த நாளிலே சில தேவாலயங்களை இன்ற நாளிலே பிரதிஷ்டை செய்ய இருக்கிறார்கள். நம்முடைய தந்தை பேராயர் அவருடைய பிறந்த நாளை கொண்டு
ஆகவே அதற்காக தொடர்ந்து ஊழியத்திற்காகவும் நீங்கள் செபித்து கொள்ளும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக நம்முடைய திருச்சபையிலே சேர்ப்பின் பண்டிகை மிக மிக முக்கியமான காரியம். நம்முடைய திருச்சபையிலே அறுப்பின் பண்டிகை சரியாக ஆகஸ்ட் மாதம் 2வது ஓய்வு நாள், அதாவது 9ஆம் தேதி நம்முடைய திருச்சபையிலே வைத்து நடைபெற இருக்கிறது. குறிப்பாக பிள்ளைகள் அனைவரும் தவறாமல் நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். அந்த நாளிலும் குறிப்பாக ECI IMM பொது காரியதரிசி அவர்கள் நம்மத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். ஆகவே ரெவரண்ட் டாக்டர் ஸ்டீஃபன் ஜெபமாரிஸ் அவர்கள் நம்மத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் பிள்ளைகள் உங்களுடைய குடும்பத்தின் சார்பாக ஸ்டால்கள், ஐக்கியத்தின் சார்பாக ஸ்டால்கள் போடுவதற்கு நீங்கள் இப்போதே அதற்கான ஆலோசனைகளை நீங்கள் மேற்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் சரியாக ஒரு மாதம் தான் இருக்கிறது. ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதற்கான ஆலோசனைகளை எவனமாய் செயல்படுத்துவதற்கு என்பதை நீங்கள் ஐக்கியத்தின் மூலமாய் அதற்கான ஆலோசனைகளை நீங்கள் மேற்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உற்சாகமான ஏல பொருட்களை வாங்கி படைப்பது மாத்திரமல்ல, உற்சாகமாய் அதை என்ன பண்ணுங்கள், அதை பெற்று செல்லும்படி அதற்கான முயற்சிகளையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மேற்கொள்ளும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக பிரியாணி பார்சல் உண்டு. ஆகவே பிள்ளைகள் அனைவருக்கும் சுவையான மட்டன் பிரியாணி உண்டு. ஆகவே எத்தனை எண்ணிக்கை வேண்டும் என்பதையும் நீங்கள் அதை போதகரிடத்திலேயோ அல்லது நம்முடைய திருச்சபையின் மூப்பர்களிடத்திலேயோ நீங்கள் தெரிவிக்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து குறிப்பாக ஜெபித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் அந்த நாளிலே இயற்கையெல்லாம் நமக்கு சாதகமாக்கி தந்து நம்முடைய வாழ்வை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். தொடர்ந்து ஒரு நாள் ஊதிய காணிக்கை அந்த நாளிலே நீங்கள் படைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் அனைவரும். ஆகவே அதற்காக உங்களுடைய ஒத்துழைப்பையும் நீங்கள் நல்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனைக்கு இறுதியாக நம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்தில் 462வது பாடலை நாம் பாடுவோம். அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு நாம் சமர்ப்பிப்போம். 462வது பாடல், உன்னத தேவன் உன்னை அழைக்கிறார், திருச்சபையே புறப்படு என்ற பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். ஒரு சில சரணங்களை மாத்திரம் நாம் பாடுவோம். உன்னை அழைக்கிறார், திருச்சபையே புறப்படு. உன்னத தேவன் உன்னை அழைக்கிறார், திருச்சபையே புறப்படு. சகல ஜாதி ஜனங்களே, சகல மொழி கோத்திரங்களே, எல்லா இன தேசத்தவரே, வல்லவர் நற்செய்தி கேளுங்கள், வல்லவர் நற்செய்தி கேளுங்கள். உன்னத தேவன் உன்னை அழைக்கிறார், திருச்சபையே புறப்படு. இயேசுவை காண விரும்புகிறோம் என்று குரலும் கேட்டிடுதே. இயேசுவை காண விரும்புகிறோம் என்ற குரலும் கேட்டிடுதே. செவி சாய்த்திட மாட்டீரோ, அழைப்பின் சத்தம் தோணிக்கிறதே. விரைந்திடுவீர் செயல் வீரரே, குரல் வரும் அந்த இனம் நோக்கி, குரல் வரும் அந்த இனம் நோக்கி. உன்னத தேவன் உன்னை அழைக்கிறார், திருச்சபையே புறப்படு. அறுவடை மிகுதி ஆட்களோ கொஞ்சம் என்றே உரைத்தாரே. எழும்பிடுவீர் வாலிபரே, கிளம்பிடுவீர் களம் நோக்கி. சென்றிடுவீர் சேனை வீரரே, திரும்பிடுவீர் அறிக்கட்டோடே, திரும்பிடுவீர்
நீர் அறிக்கட்டோடே. உன்னத தேவன் உன்னை அழைக்கிறார், திருச்சபையில் புறப்படு. இயேசுவின் மந்தையில் மக்களின் கூட்டம் வந்தடைகின்றனரே. இயேசுவின் மந்தையில் மக்களின் கூட்டம் வந்தடைகின்றனரே. வாசல்களும் அடைப்பாடுமே, ராக்காலமும் வந்திடுமே. நாம் இந்தியா எல்லை எங்கிலும் நாட்டிடுவீர் திருச்சபையை, நாட்டிடுவீர் திருச்சபையை. உன்னத தேவன் உன்னை அழைக்கிறார், திருச்சபையை புறப்படு. உன்னத தேவன் உன்னை அழைக்கிறார், திருச்சபையை புறப்படு. நாம் ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். மோசேயின் வாழ்க்கையிலே காணப்பட்ட நற்பண்புகளை இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் அதை உரித்தாக்கி நம்முடைய வாழ்விலே ஆண்டவரோடு நெருங்கி சேர்வதற்கு ஆண்டவர் நமக்கு பாராட்டுகிற கிருபைகளை எண்ணி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்போதும் சுவாமி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, ஸ்தோத்தரிக்க தேவன் நீர் பாராட்டின அனைத்து கிருபைகளை இரக்கங்களை நீமை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இப்போதும் சுவாமி வந்த அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவையோடு வந்த பிள்ளைகள் உண்டு, பாரத்தோடு ஏக்கத்தோடு வந்த பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரே, பிள்ளை வாழ்க்கையில் எப்போதும் போதுமானவராயிருக்கிறீர், பிள்ளைகளை வழிநடத்துகிறீர். அதை இனிமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆராதனை விட்டு பிள்ளைகள் கடந்து செல்லும் பொழுது நிறைவான சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் பிள்ளைகள் கடந்து சென்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாங்க சுவாமி. வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வருகிற நாட்களிலே பிள்ளைகளை அழைத்து கொண்டு வாங்க. உம்முடைய மாறாத வழி நடத்துதலின் கரம் பிள்ளைடைய வாழ்க்கையிலே காணப்படட்டும் சுவாமி. தொடர்ந்து பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரே, இப்போதும் அப்பா குறிப்பாக உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே உமக்கென்று ஆண்டவரே கொடுத்திருக்கிற தசம பாகங்கள், ஸ்தோத்திர காணிக்கைகள், பை காணிக்கைகள் எல்லாவற்றையும் தேவனீர் அங்கீகரித்ததற்காய் நன்றி. இதனுடைய ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் தங்களுடைய தனி வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் நிறைவாய் பெற்றுக்கொள்வதற்காய் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய வழிநடத்தலின் கருத்துக்குள்ளாய் எங்களை முற்றிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதிங்க. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருந்து நம்மை வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நற்செய்தி நல்கிடவோ முற்பிதாக்கள் சத்தியத்தில் என்றுமே நிலைத்திடவோ தேவ ஆசீர்வாதத்தோடே கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சமாதானத்தோடே போகடவோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.